ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருங்க. ஆயில் சூடான பிறகு ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 5 வரமிளகாய், ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லே ஒரு நிமிஷம் நல்லா அதை வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் நல்லா அது வதங்கின பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த பூண்டை சூடான பிறகு நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பூண்டு வதக்கின அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்குங்க. லைட்டாக வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதான அந்த பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இந்த பூண்டு இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் போட்டு சேர்த்துருங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அதை கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்த பிறகு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி 3 எக்கை உடச்சி ஊற்றிட்டு இது நல்லா கலந்து விடுங்க. மசாலாவோட எக்கு நல்லா அதை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த முட்டைலாம் நல்லா இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சு வர கண்டிஷனில் இதில் கொஞ்சமாக மல்லியில் தூவிக்கோங்க. மல்லியில் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த எக் மசாலாவை பார்த்தீங்களா ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்களா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சேர்த்து ரொம்ப ஈஸி தான். இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.